இங்கதான் இருக்கேன். இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா, சாகல. உயிரோடதான் இருக்கு. உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா? நீ லலிதா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நீங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கியம்மா? அப்பா அம்மா சரிக்குமா இருக்காங்களா? நான் வரேம்மா. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளைமகள் வீட்டுக்கு வழி கேட்டேன். இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இதையே சுக்கலா வெடிச்சிடாத தங்கவேலு. இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற, உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை வேலை பேசிட்டு இருக்கிறேன்னா. லலிதா, வேலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா வேலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ வேலை கொடுத்து வாங்க நினைச்சதும் இதத்தானே தங்கவேலு. எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிற இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. கதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னை என் மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடுன. ஜாதி அது இதுன்னு ஏதோ சொன்னாரு எங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம்மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா. என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கேன் பத்தியா? லலிதா, எங்க தொழில்ல எதிரிகளின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையா இல்ல போடா வெளியினாருங்க அப்பா. புள்ள போறானாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த படத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். தெகுளித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடியை பாத்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பாத்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவன்னா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா?